ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏக்கு உண்டான ஃப்ரீ ஃபுல் மாடல் எக்ஸாம் நம்மளுடைய நியூ சிலபஸ் படியே நம்ம நடத்த போறதா சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸாமுக்கு உண்டான விடைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். யாருக்கனே மாடல் எக்ஸாம் 1 நமக்கு போன வீக்கே முடிஞ்சிருச்சு, மே 10ஆம் தேதி அன்று. இப்போ மே 17ஆம் தேதியான இன்றைக்கு நம்ம மாடல் எக்ஸாம் 2 வைத்திருக்கோம். அதற்குரிய விடை குறிப்புகள் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்ல பொது தமிழ்ல 100 கொஸ்டின், அடுத்தபடியாக பொது அறிவுல 100 கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொது தமிழ்ல உள்ள 100 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. என் தமிழ் நா, அதை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு. ரெண்டாவது கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறிதல். இதுல பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி. மா கடல் அப்படின்னா மாகாள் அப்படின்னா கடல், அதுதான் நமக்கு இதுல பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல்ங்கிறது அர்த்தம். மாகாள் அப்படின்னா அது வேற அர்த்தங்க. மாகாள்னா கடல், அதுங்கிறது நமக்கு பொருந்தாத இணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கக்கூடியது, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. மந்து ட்ரெயின், அதை நம்ம எப்படி எழுத்து வழக்கா எழுதுவோம் அப்படின்னா, மந்து விடுகிறேன், இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கான்வர்சேஷன் என்பது நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏன் உரையாடல். அடுத்து, விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடுக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுல நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏதான் ஃப்ரெண்ட்ஸ். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. அடுத்து, சந்திப்பிழையை நீக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் பி. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக. ஆன்சர் சி. காகத்திற்கு காது உண்டா. அடுத்து ஒரு கேள்விக்குறி, அதற்கு காது கேக்குமா, அர்த்தம் என்னதான் வரும், கேள்விக்குறி தான் வரும். அடுத்த கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு ஆன்சர் பி. பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார், இதுதான் நமக்கு செய்வினை வாக்கியம். அடுத்தபடியும் என்னதான் கொடுத்திருக்காங்க, ஒரு பிரித்தெழுதுக தான் கொடுத்திருக்காங்க. தம் உயிர், அதை நம்ம பிரித்தெழுதும் போது என்ன கிடைக்கும்னா, தம் கூட்டல் உயிர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் அறிதல். என்ன கொடுத்திருக்காங்க, ஹீரோ ஸ்டோன், அதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் ஏ. நடுகள். அடுத்த கொஸ்டின், தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி. தேவனைய பாவாணர். கூட்டு பெயரை குறிப்பிடு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மா, அதற்கு உண்டான நமக்கு கரெக்டான ஆன்சர் சி. மாந்தோப்பு. பாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன், இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் ஏ. தன்வினை. அடுத்த, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஷ் வரும், அதாவது எந்த நிறுத்தற்குறிகள் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ. அரைப்புள்ளி. தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ இளம் பயிர் வகைகள்ல நமக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா, நாற்று, குருத்து, பிள்ளை, இந்த 3 தான் வரக்கூடியது. இளநீர் மட்டும் வராத சொல். அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல என்னது, வேலண்டியர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நமக்கு தன்னார்வலர். அடுத்து, சோசியல் ரீஃபார்மர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நமக்கு சமூக சீர்திருத்தவாதி. அடுத்து, என்டர்பிரினியர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நமக்கு தொழில் முனைவோர். அடுத்து, ஃபாரினர், அதுக்கு நமக்கு ஆன்சர் வெளிநாட்டவர். அப்போ நமக்கு இது கரெக்டான ஆன்சர் சி. 3, 1, 4, 2. அடுத்து, மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஆன்சர் பி. பான். சரியான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபி, அதுக்கு ஆன்சர் ஏ. ஒளிப்பதிவு. வினா வகையை கண்டறிக. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் உள்ளதா என்று கடைக்காரரிடம் வினவுவது ஆன்சர் சி. கொழல் வினா. ஆட்சினா வேண்டுவது இல். இப்பழமொழியில் உள்ள ஆட்சினா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி.
வழிநடை உணவு. அடுத்து வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்வு செய்க. நமக்கு ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர். பருதி, ஆதவன், ஞாயிறு. நிலை பெற்ற சிலை, வீராங்கி, கமஞ்சனின் காதல், மேதினமே வருக முதலானவை இவரின் படைப்புகள். யாருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, தமிழொலி. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல். சிங்கம் டேஷ் சரியான சொல், முழங்கும். சிங்கம் என்ன செய்யும்? முழங்கதான் செய்யும். அடுத்து வழி, வழி, வழி. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழி அப்படின்னா துன்பம், வழி அப்படின்னா காட்சி, வழி அப்படின்னா நெறி. அடுத்தபடியா ஒரு பொறுத்துக்கு பார்த்தலாம். பால் பண்ணை அப்படின்னா டேரி ஃபார்ம், தோல் பதனிடுதல் அப்படின்னா டேனிங், சாயம் ஏற்றுதல் டையிங், கரி அப்படின்னா லூம். அப்போ நமக்கு இது கரெக்டான ஆன்சர் பி, 2, 3, 4, 1. அடுத்து வீருடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேறின்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கான்சனன்ட் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பி, மெய்யெழுத்து. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று யார் யாரை பற்றி கூறியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தந்தை பெரியார் காயிதே மில்லத்தை பத்தி அப்படி கூறியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், வேர் சொல்லி வினையச்சம் கண்டறிக அப்படின்னு கேட்கிறாங்க. உண்ட், அதற்குரிய வினையச்சம் நமக்கு உண்டு. அடுத்து வேர் சொல்லி வினைமுற்று கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கான் அப்படின்னா அதற்குரிய வினைமுற்று நமக்கு கண்டேன். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன விடை கொடுத்திருக்காங்க? ஐரவதாதீஸ்வரர் கோவில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இதற்கு உண்டான கரெக்டான ஆன்சர் பி, ஐரவதாதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. என்ன கொடுத்திருக்காங்க? தொடுதல். இதுக்கு நமக்கு ஆன்சர் ஏ, காட்சி மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சந்திரன். ஏன்னா சந்திரன் சொல்றோம், நிலவுன்னு சொல்றோமா, அப்ப ஞாயிறுன்னு என்ன சொல்றோம்? சூரியனை குறிக்கக்கூடிய சொல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் டி, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரியது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் ஏ, கல்வி நலம் பெற்று பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், திருக்குறளுக்கு எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது? ஆன்சர் பி, 7. கலைச்சொல் அறிதல். டொர்னடோ என்னும் சொல்லின் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் பி, சூறாவளி. சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஆன்சர் நமக்கு டி, பிறவினை தொடர். தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிக. ஆன்சர் நமக்கு பி, ஆய்வேடு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கமலா சிலப்பதிகாரம் கற்றார். இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் சி, செய்வினை வாக்கியம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். புலியின் இளமை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, பரல். நினிலம் பிரியா விமையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமக்கு ஆன்சர் பி, நின் கூட்டல் இடம் கூட்டல் பிரியா கூட்டல் இமைய. புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, உவே சுவாமிநாதர். முறை மாறிய அடிகளை முறைப்படுத்தி எழுதுக. ஆன்சர் நமக்கு பி, நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவர் மாட்டு. அடுத்து கீழ்கண்ட பத்தியினை படித்து 45 to 49 வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பத்திய வாசித்துலாமா? 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்கிறது
என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சர் சி வி ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் சி, சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? ஆன்சர் சி, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பி, பிப்ரவரி 28ஆம் தேதி. இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பிடுக. ஆன்சர் ஏ, சர் சி வி ராமன். சர் சி வி ராமன் பெற்ற பரிசின் பெயர் என்ன? ஆன்சர் பி, நோபல் பரிசு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு ஆன்சர் டி, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கொஸ்டின், தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர்? ஆன்சர் சி, ஜி யு போப். ஒருமை பன்மை பிழையற்று தொடரை கண்டறிக. ஆன்சர் ஏ, உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. அடுத்து, ஒருமை பன்மை பிழை நீக்குக. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார். தமது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் பி, குடும்பை, கூலம், கொம்பை, கோட்டான். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள், ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள். அலுவல் சார்ந்த சொற்கள், அதாவது கலைச்சொல். அஃபிடேவிட் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் சி, ஆணையுறுதி ஆவணம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. ப்ராஜெக்டர். ஆன்சர் நமக்கு படவீழ்த்தி. கண்ணதாசன் பற்றிய கூற்றுகளை படித்து விடையெளி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் 2, 3 சரி. அப்ப நம்ம சரியானது மட்டும் பார்த்துடலாமா? ஆன்சர், தமிழக அரசவை கவிஞராகவும் விளங்கினார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார். அடுத்து, விடை வகையை கண்டறிக. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது? ஆன்சர் ஏ, உருவது கூறல் விடை. சரியான ஊர் பெயர்களின் மறு சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் நமக்கு சி, நாகை அப்படின்னா நாகப்பட்டினம். அடுத்த கொஸ்டின், வினைமுற்றுக்குரிய வேர் சொல் அறிக. வருக அப்படின்னா அதற்குரிய வேர் சொல் வா. ஒருமை பன்மை பிழையற்று தொடரை கண்டறிக. ஆன்சர் பி, பறவைகள் வந்து தங்கின. பழமொழிகள் பொருளறிதல். Art is long but life is short. ஆன்சர் நமக்கு சி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. உவமை தொடரின் பொருளறிதல். சிலை மேல் எழுத்து போல. ஆன்சர் நிலைத்து நிற்கும். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என திருக்குறளின் பெருமையை போற்றி பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார். தவறான இணையை அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலாக அப்படின்னா நிலையாக, அதாவது பிறமொழி சொல் சொல்லுவோமா அதனுடையது. அதுல தவறானது. ஏன்னா நம்ம ஈக்குவலாக அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சரிசமமா அப்படின்னு சொல்லுவோமா. ஆனா அதுக்கு தவறான இணை நமக்கு நிலையாக. அடுத்து, சந்தி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கதிர் அலுவலகத்திற்கு விரைவாக வந்துவிட்டான். அவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் வரவில்லை. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆன்சர் பி. அடுத்து ஒரு பிரித்தல் கொடுத்திருக்காங்க. சென் நெற்கட்டு. இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்?
செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க. ஆன்சர் நமக்கு பி. மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. எதிர்ச்சொல்லை கண்டறிதல். கலர் நிலம். ஆன்சர் நமக்கு டி. திருந்திய நிலம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆன்சர் ஏ. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. வினா வகையை கண்டறிக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஆன்சர் பி. ஏவல் வினா. சேர்த்தெழுதுக. பருத்தி கூட்டல் எல்லாம் கூட்டல் பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் பி. பருத்தி எல்லாம். தீபகத்தின் மற்றொரு பெயர். ஆன்சர் டி. விளக்கு. மரபு தொடரின் பொருளறிதல். துன்பத்தில் இருந்து மீளுதல். ஆன்சர் நமக்கு சி. கரை ஏறுதல். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? ஆன்சர் டி. எமினோ. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒரு ஓர், அதாவது ஒருங்கிறது எதுல வரும், ஓருங்கிறது எதுல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அழுவம், பதுக்கை, கணயம், அடவி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா காடு. சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு. ஆன்சர் நமக்கு ஏ. அதாவது டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு என் அம்மை வந்தால் டபுள் கொட்டேஷனை மூடிட்டு என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர். ஆன்சர் திருவிக்க. கூற்று. ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். காரணம், இவ்விரண்டெழுத்தும் நாமின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. ஆன்சர் நமக்கு ஏ. கூற்றும் காரணம் இரண்டுமே நமக்கு சரிதான். அடுத்து, தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி. சிதம்பரம். உவமை தொடரின் பொருள் அறிதல். அத்தி பூத்தார் போல. அதற்குண்டான ஆன்சர் நமக்கு ஏ. அரிய செயல். வட்டு கூட்டல் ஆடினான் என்பதனை சேர்த்தெழுதுக. ஆன்சர் வட்டாடினான். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். ஆன்சர் டி. டாக்டர் ரவுல். அடுத்து, ஒரு பத்தியை கொடுத்து அதற்குண்டான விடைகள் கேட்டிருக்காங்க. இது எத்தனாவது வினாக்கள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 87 முதல் 91 வரை. பத்திய வாசிச்சிடலாமா? முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்? தாத்தா. தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன? ஆன்சர் செவலை. முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்? பொங்கல். முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? காய்கறிகள். செவலை என்பது எதை குறிக்கிறது? காளை. அடுத்த கொஸ்டின். ஒருமை பன்மை பிழை நீக்குக. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. சரியான இணையை தெரிவு செய்க. ஆன்சர் ஏ. புதரம்னா திக்கட். சே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிக. ஆன்சர் டி. உயர்வு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. கூட்டு பெயரை குறிப்பிடு. கல் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கற்குவியல். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர். ஆன்சர் டி. பாரதியார். சரியான கலை சொற்களை கண்டறிக. கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். என்ட்ரபிரினியர் அப்படின்னா ஆன்சர் நமக்கு தொழில் முனைவோர்.
அடுத்து ஒரு பிரித்தெழுதுக. மாவிரை தெழுந்தோற்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு ஆன்சர் ஏ. மா கூட்டல் இறைத்து கூட்டல் எழுந்து கூட்டல் ஆர்ப்ப. அடுத்து ஒரு பொறுத்துக. குறில் நெறில் வேறுபாடு. கதம் அப்படின்னா சினம், காதம் அப்படின்னா தொலையளவு, கொல் அப்படின்னா வருத்தம், கோல் அப்படின்னா அம்பு. அப்ப நமக்கு இதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர் பி. 4 3 2 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப பொது தமிழ் முடிச்சுட்டோம். அடுத்தபடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பொது அறிவு வினாக்கள் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிப்ரவரி 1937 பொது தேர்தல் நடந்த போது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார். இரண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கு காந்திஜியின் முயற்சியே காரணம் அப்படின்னு சொல்லி 2 கூற்று கொடுத்திருக்காங்க. இதுல எதுலாம் சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 மட்டும்தான் நமக்கு சரியானது. அதாவது ஃபர்ஸ்ட்ல உள்ளது மட்டும்தான் நமக்கு சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. சலவை சோடா அப்படின்னா நமக்கு N2CO3, சமையல் சோடா அப்படின்னா NaHCO3, சலவை தூள் அப்படின்னா நமக்கு CaOCl2, சாதாரண உப்பு நமக்கு NaCl. அடுத்து அதுக்கு ஒண்ணா நமக்கு ஆன்சர் அப்போ ஏ 3 1 2 4. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NITI ஆயோக்கில் பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி, அதுதான் சரியா பொருந்தாதது. அதாவது NITI ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில், இதுதான் நமக்கு பொருந்தவில்லை. முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, நுண்நிதி. நிலநீர் ஞானக்கால் நோயை ஒழிப்பதற்கான இந்தியாவின் இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, 2027. டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கரோச் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, விவசாய நிலம். கீழ்கண்டவற்றுள் நீல பசும் பாசிகள் பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாவர உடலத்தை சூழ்ந்து மியூசிலேஜ் படலம் காணப்படுவதில்லை, இதுதான் நமக்கு தவறான கூற்று. அடுத்து பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் இருக்கு 3 1 4 2. காலவரிசைப்படுத்திடலாமா? நம்ம ஃபர்ஸ்ட்ல நவீன் சாவ்லா, சுனில் அரோரோ, சுஷில் சந்திரா, ராஜீவ் குமார். அடுத்த கொஸ்டின். கருமை புரட்சி இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கருமை புரட்சி அப்ப எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கச்சா எண்ணெய் உற்பத்தி. 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவ 4 எனில் அவற்றின் மீப்போம காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி, 48. அடுத்து ABC என்ற மூவர் ஒரு வேலையை முறையே 8 12 16 நாட்களில் முடிப்பார்கள். AC இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 2 நாட்களுக்கு செய்தனர். பின்னர் C விலகுகிறார், B சேருகின்றார் எனில் AB ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறாங்க. ஆன்சர் டி, 3. அடுத்து இவற்றின் ஈச்சீன காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது 2 பவர் 2, 3 பவர் 3, 5 7 பவர் 2, 2 பவர் 3, 3 பவர் 2, 5 பவர் 2, 7 பவர் 4, 2, 3, 5 பவர் 3, 11. இதற்குண்டான நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 அடுக்கு 3, 3 அடுக்கு 3, 5 அடுக்கு 3,
7 அடுக்கு 4 11. தீபக் வடக்கு நோக்கி 20 மீட்டர் நடக்கிறான். பின்பு தனது இடப்பக்கமாக 40 மீட்டர் நடக்கிறான். மீண்டும் இடப்பக்கமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறான். கடைசியாக 20 மீட்டர் தொலைவை தனது வலப்பக்கமாக திருப்பி நடக்கிறான் எனில் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 60 மீட்டர். அதாவது பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பின்வரும் தொகுப்புகளில் முதல் 2 எண்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் ஒருமைப்பட்டு காணப்படும். அதே ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி அடுத்த 2 எண்களை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாத்திரலாமா? 1, 2, 4, 7 இஷ்டம், 3, 4, 6, 9. அதுக்கு அடுத்து நமக்கு டேஷ் கொடுத்திருக்காங்க. அதுலதான் நம்ம என்ன செய்யணும்? ஆன்சர் போடணும். லாஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? 2, 3, 5, 8. இதற்கு உண்டான நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ 0, 1, 3, 6. ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,400 3 ஆண்டுகளில் ரூபாய் 9,440 மாறுகிறது எனில் அசல் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் நமக்கு பி 8,000. எந்த 2 குறியீடுகளை இடமாற்றினால் பின்வரும் சமன்பாட்டின் மதிப்பு சமமாகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 5 கூட்டல் 3 பெருக்கல் 8 மைனஸ் 12 வகுத்தல் 4 ஈக்குவல் 3. இதுல நம்ம எந்த 2 சமன்பாடுகளை மாத்தினோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 3 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைனஸையும் வகுத்தல் இந்த 2ஐயும் நம்ம மாத்தினோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 3 வந்துவிடும். அடுத்து பொங்கல் என்பது எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் நமக்கு கண்டுபிடிக்க இயலாது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக. தர்மபுரி, ஈரோடு, வேலூர், கோயம்புத்தூர். இதற்கு நம்ம கரெக்டான ஆன்சர் 1, 4, 2, 3. அதாவது தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இழுக்கா இயன்றது அறம் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ அழுக்காறு, அபா, வெகுளி, இன்னாச்சொல். ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. இந்தியாவின் மிக பெரிய பறவை கூடம் எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் சி திருச்சி. காலவரிசை நிகழ்வு ஒழுங்குபடுத்துதல். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 1, 2, 4, 3. அதாவது ஃபர்ஸ்ட்ல பைக்கம் சத்தியாகிரகம், அடுத்து சேரன் மகாதேவி குருகுல சர்ச்சை, அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம், அடுத்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அடுத்து எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பர். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 4,800க்கு ஒப்புக்கொண்டனர். இசட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் இந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் இசட்டின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் ரூபாய் 600. அடுத்து 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1,632 கூட்டு வட்டி தரும் அசல் என்ன அப்படின்னு கேட்காங்க. நமக்கு ஆன்சர் 20,000. அடுத்து பின் வருவனவற்றை சரியாக படித்து பதில் தருக. ஏ பெருக்கல் பி என்பது பியின் மகள் ஏ. ஏ பிளஸ் பி என்பது பியின் தந்தை ஏ. ஏ வகுத்தல் பி என்பது பியின் சகோதரர் ஏ. ஏ மைனஸ் பி என்பது பியின் மனைவி ஏ. எனில் பின்வருவனவற்றில் எதில் டியின் மகன் ஜே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி ஜே வகுத்தல் பி பெருக்கல் டி. ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது
ஒரு சட்டையின் விலை ரூபாய் 90 ரூபாய் 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு 44 4/9%. கூட்டு வட்டியானது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ரூபாய் 6000 ஆனது 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டில் கொடுக்கும் வட்டியினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 930. வட்ட கோண பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி, LR/2. ஏ என்பவர் பிக்கு 6 மீட்டர் தொலைவில் வடக்கில் உள்ளார். சி என்பவர் பிக்கு 90 மீட்டர் மேற்கில் உள்ளார். ஆர் என்பவர் எஸ்க்கு 7 மீட்டர் கிழக்கில் உள்ளார். எஸ் என்பவர் எம்மிற்கு 12 மீட்டர் தெற்கில் உள்ளார். என் என்பவர் எம்மிற்கு 2 மீட்டர் தொலைவில் வடக்கில் உள்ளார். எஸ் என்பவர் பிக்கு 1 மீட்டர் கிழக்கில் உள்ளார் எனில் ஏக்கும் ஆருக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நமக்கு ஆன்சர் 10 மீட்டர். அடுத்து பின் வருவனவற்றுள் வித்தியாசமானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஏ, CRDT. அடுத்து பின்வரும் வாக்கியங்களை கவனமாக கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டவற்றுள் குறைந்த மக்கள் தொகை குறித்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு எடுத்திருக்காங்க. முதல் வாக்கியம், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களும் மக்கள் தொகையின் சரியான விகிதத்தில் காணப்படுவது. வாக்கியம் 2, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை மிகுதியாக காணப்படுவது. வாக்கியம் 3, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை குறைந்து காணப்படுவது. இதுல நமக்கு எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் டி, வாக்கியம் 3 சரி, 1 மற்றும் 2 தவறானது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. பின்வரும் மாநிலங்களில் ஈரவை உள்ள சட்டமன்றம் எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி தான் நமக்கு ஆன்சர். 1, 3 மற்றும் 4, அதாவது பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், இங்கதான் நமக்கு என்ன இருக்கு, ஈரவை சட்டமன்றம் உள்ளது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் நமக்கு 1, 2, 3, 4. அதாவது ஃபர்ஸ்ட்ல புலித்தேவரின் இறப்பு, அடுத்து குயிலியின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு. அடுத்த கொஸ்டின், 1944 ஆண்டு டேஷில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிட கழகம் என்று மாற்றப்பட்டது. ஆன்சர் நமக்கு பி, சேலம். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது? ஆன்சர் டி, மணிப்பூர். சைக்ளோன் 2025 என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு சி, எகிப்து. இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் HE. ஃபோர்டு. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னா ஆன்சர் சி, டெல்லி சாலோங்கிறது பகத்சிங்கோட கூற்று கிடையாது. அப்ப இதான் என்னது, தவறான கூற்று. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அரசியலமைப்பு பிரிவுகளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உட்பிரிவு 14, அதுக்கு ஆன்சர் சம உரிமை. உட்பிரிவு 15, ஆன்சர் பாகுபாடின்மை. உட்பிரிவு 16, ஆன்சர் வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு. உட்பிரிவு 19, ஆன்சர் பேச்சுரிமை. அப்ப இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் பி, 4, 3, 1, 2. எந்த ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி GST அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, 2017. டேஷ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். யார் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, ஆர் லீலாவதி. அடுத்து பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, 1971. அடல் பூஜல் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் நமக்கு
2019. அடுத்து கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது அப்படின்னு கேக்குறாங்க. அதுல நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 4வது மட்டும்தான் தவறானது. அதாவது திருவஞ்சிக்களம் கரிகால சோழனை பற்றி கூறுகிறது. இதுதான் நமக்கு தவறான இணை. அடுத்து காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார். இதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா பிறவி துன்பம். அதாவது எந்த துன்பம் வராதுன்னா பிறவி துன்பம் வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முதல்வர் மருந்தகம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் February 24. அடுத்து போதைப் பொருள் மற்றும் புகையிலை பொருட்களை பற்றி புகார் அளிக்க தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய செயலி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ட்ரக் ஃப்ரீ TN. கீழ் வருவனவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது? ஆன்சர் ஏ நீதி தேவன் மயக்கம். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம்? ஆன்சர் சி கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகபோகத்திற்கு ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க. இது அவருடைய நோக்கம். 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி ஜி சுப்பிரமணியம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் பாலின விகிதம். அடுத்து MGNREGS திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு டேஷ் நாட்கள் வேலையளிப்பு குடும்பத்தில் குறைந்தபட்சம் டேஷ் உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 நாட்களுக்கும் ஒரு உறுப்பினர்களுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆம்புட்ஸ்மன் என்னும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஸ்வீடன். கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் நமக்கு சி கேசவானந்த பாரதி வழக்கு, அதாவது 1973. அடுத்து புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆன்சர் டி ஜூலை 20, 2020. ராஜ்யசபையின் மேலவையின் தலைவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி துணை குடியரசு தலைவர். 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி அபுல் கலாம் ஆசாத். இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது? ஆன்சர் டி கல்கத்தா 1896. நிறக்குருட்டு நோய் என்பது டேஷ் நோயாகும். ஆன்சர் பாரம்பரியம் சார்ந்த நோய் அது. அடுத்து 2 = x + 1/1 + 1/3 + 1/4 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்காங்க. நமக்கு ஆன்சர் 21/17. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. அதே சமயம் குடிபெயர்ச்சினால் 1% ஆண்டுக்கு குறைகிறது. 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் 12.47%. அடுத்து பின் வருவனவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது A 91, B O 15, C 5E, D 21U. இதற்கு அடுத்து எது நமக்கு இதுல வந்து பொருந்தாதது அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் BO 15. அடுத்து 5 ஆண்கள் மற்றும் 2 பையன்கள் இணைந்து செய்கிற வேலை ஒரு மனிதன் மற்றும் ஒரு பையன் செய்கின்ற வேலையின் அளவில் 4 மடங்காகும்.
ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் வேலை செய்யக்கூடிய தன்மையின் விகிதமாவது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் 2:1. அடுத்து திறந்த பகடையில் இருந்து வரும் ஒத்த பகடையினை பின்வரும் விடை குறிப்புகளிலிருந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த திறந்த பகடையில எந்த ஒத்த பகடை நமக்கு கரெக்டான ஆன்சரா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 3. அடுத்து இன்று அமுதாவின் பிறந்த நாள். சரியாக 15 நாட்களுக்கு முன்பு புதன்கிழமை எனில் அமுதா பிறந்த நாளை கொண்டாடியது எந்த கிழமையில்? ஆன்சர் புதன். ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை நிலையை விட 15% அதிகம். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% அதிக விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும் போது கிடைக்கும் மொத்த லாபம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் நமக்கு 26.5%. ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனிவட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். ரூபாய் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுது. ஆன்சர் நமக்கு 6. ஒரு செவ்வக வடிவ வாகன நிறுத்துமிடமானது அதன் 3 பக்கங்களில் வண்ணக்கோடு வரையப்பட்டுள்ளது. அதன் ஒரு பக்கம் 9 அடி, மொத்தம் வண்ணக்கோடு 37 அடி எனில் அதனுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ 126 சதுர அடி. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்திருக்காங்க. விஷகதத்தர் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முத்ர ராட்சசம். அடுத்து காமாந்தகர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் நமக்கு நீதி சாஸ்திரம். அடுத்து அசங்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு ஆன்சர் பூமி சாஸ்திரம். அடுத்து வாஸ்தியானர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் நமக்கு நியாய பாஷ்யம். இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் பி 3-1-4-2. அடுத்து கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழி வாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது? ஆன்சர் ஏ பசேல் அலி ஆணையம். அடுத்த கொஸ்டின், எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேருக்கும் பயனளிக்கிறது? ஆன்சர் ஏ ஏபி பிஎம்ஜேஏஒய். கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி ஹதிகும்பா கல்வெட்டு. அணுசக்தி எதிர்வினையில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பி ஏ 234 இசட் 90. இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடுமிடத்தில் டேஷ் அமைந்துள்ளது. ஆன்சர் அலகாபாத். ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் ஹன்னிங்காம். பஞ்சாயத் ராஜ் பற்றி கீழ் காணப்படுவையில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் நமக்கு 1, 4 தான் சரி. அதாவது ஹே சந்தானம் குழு பஞ்சாயத் ராஜ் தேர்தல், ஜி ராமச்சந்திரா குழு பஞ்சாயத் ராஜ் பயிற்சி நிலைய மையங்கள். இந்த 2 நமக்கு சரியானது. அடுத்து 2வது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய பொருளாதார மேதை பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி பிசி மகளா நோபிஸ். மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்த ஆண்டு என்னன்னு கேக்குறாங்க. 1956 அக்டோபர். ஊழல் புலனாய்வு குறியீடு 2024 இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் நமக்கு சி 96. ஷாஜகான் டெல்லியில் ஜும்மா மசூதியை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் நமக்கு பி சிவப்பு மணற்கற்கள். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. 1953 கலல்கேர் கமிஷன், 1979 மண்டல் கமிஷன், 1976 சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், 1992
தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம். அப்ப நமக்கு கரெக்டான ஆன்சர் சி 2143. தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் எங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு பி திருப்பூர். கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் அருவிய காலத்தின் சரியான கூற்று எது அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1 2 சரி. என்னெல்லாம் பார்த்துடலாமா? 18 நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை பற்றி கூறுகிறது. இது நமக்கு சரியானது. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரனும் முதன்மையானவை. இதுவும் நமக்கு கரெக்டானதுதான். அடுத்து நாட்டுப்புற நாடகங்களை உரிய மாநிலங்களோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. கதகளி அப்படின்னா என்ன வரும் நமக்கு ஆன்சர்? மகாராஷ்டிரம். யாத்ரா அப்படின்னா நமக்கு ஆன்சர் அஸ்ஸாம். அங்கிய நாட் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? வங்காளம். தமஷா அப்படின்னா ஆன்சர் நமக்கு கேரளா. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி. தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி கன்னியாகுமரி. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9 11 மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பற்றியது. ஆன்சர் விதி 256 முதல் 263 வரை. பின் வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி தான் ஆன்சர். அதாவது 1 மற்றும் 4 இதுதான் நமக்கு தவறான இணை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்ல DACTV தமிழ்நாடு ஆணையம் கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் இது நமக்கு தவறானது. அடுத்தபடியா CSCS மத்திய சேவை மையங்கள் இந்த இரண்டுமே நமக்கு தவறான இணை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு பி டி செல்வராஜ். அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னா எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உல் குலான் என்று அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முண்டா கிளர்ச்சி. அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கை அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏப்ரல் 16 1976. பொருளாதார சீர்திருத்தங்களின் செயல்முறை யாரால் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் சி பிபி நரசிம்ம ராவ். தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதற்கு நமக்கு ஆன்சர் சி 2007. கோடிட்ட இடத்தை நிரப்புக. வித்து இடல் வேண்டும் கொள்ளோ டேஷ். இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா விருந்தோம்பி மிச்சில் விசைவாட் குளம். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து எவ்வெளி நல்லவர் ஆடவர் அவ்வெளி நல்லை வாலிய நிலனே என்று பாடிய புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஔவையார். அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதம அமைச்சரின் கடனை பற்றி கூறும் விதி யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விதி 78 அதுதான் நமக்கு பிரதம அமைச்சரின் கடமை பற்றி சொல்லக்கூடிய விதி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து பின் வருபவர்களுள்
அரிக்கமேடு அகழ்வாயினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அரிக்கமேடு அகழ்வாயினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்டிமர் வீலர்ங்கிறவங்க தான். அடுத்து, நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 29% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், மத்திய சத்துணவு திட்டத்தில் பாரத்திற்கு 5 முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சரை கண்டறிக கொடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் டி, கருணாநிதி. அடுத்த கொஸ்டின், சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபகரணம் எது கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, தொய்யகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 200 வினாக்களுக்கு உண்டான சரியான விடைகள் பார்த்துட்டோம். இதுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.